ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 1 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்ததுங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஹோஸ்டும் நம்மளோட வேர்ல்ட் பாப்புலர் e-sport கேம் க்ளோரி. இந்த க்ளோரி கேம 13 மில்லியன் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ க்ளோரியோட சீசன் 8 போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி இந்த ஸ்டேஜ்ல முதல் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோ டீம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த போர்ல கடைசியா ஜெயிக்க போறது யாருன்னு நம்ம காத்திருந்தா பார்த்தாகணும். ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம க்ளோரியோட லெஜெண்டரி பிளேயர் ஏசு ரிட்டையர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அவர் இந்த மாதிரி ரிட்டையர் ஆனது நிறைய மக்களுக்கும் ப்ரோ அலையன்ஸ்க்கும் ஒரு பெரிய லாஸ் தான். அவர் இந்த மாதிரி திடீர்னு ரிட்டையர் ஆனதுல நிறைய பேருக்கு ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. நிறைய பேர் அவருக்கு வயசாவது அவர் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிச்சு சொல்லிட்டு தான் ரிட்டையர் ஆனு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க க்ளோரி ஃபேன்ஸ் எல்லா மனசையும் ஏசியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி தான் இருக்கு. இப்போ க்ளோரி கேம் காட்டுறாங்க. ஏசியும் போவாக்கு எந்த விதத்துல சண்டை போடலாங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மத்தவங்களுக்கு ப்ரோ அலையன்ஸ்ல எந்த மாதிரி சண்டை போடலாங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏசியும் இப்ப நம்ம விளையாட போறது ஒரு சோலோ மேட்ச் கிடையாது. உங்களோட சிங்கிள் கேரக்டர் அட்டாக் வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒண்ணா வேலை செய்யணும். நம்ம காம்போ அட்டாக் யூஸ் பண்ணதான் இதுல ஜெயிக்கவே முடியும். பாசு, முதல்ல நம்ம ப்ரோ என்ட்ரன்ஸ் கேம் போவோம், அதுக்கப்புறம் ப்ரோ அலையன்ஸ்குள்ளே போயிடுவோம் அப்படின்றா பாபு. ஆமா, இந்த வாட்டி நம்ம தெறிக்க விடுறோம் அப்படின்றான். ஏசிவும் இந்த விஷயத்த அவனோட பழைய மேனேஜர் கிட்ட சொல்றான். அந்த மேனேஜர் உனக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுத்தா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏசிவும் என்னோட எண்டிங் எப்படி இருக்குங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நான் உன்னை மேட்ச்ல சந்திக்கிறேன் சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ 5 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதாச்சு கரெக்டா அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன்ல ஏசி அந்த ஃப்ளையிங் டிராகன் மூவ் பண்ண அப்புறம் மக்களும் பாஸ் கிட்ட அவன் ஃப்ளையிங் டிராகன் மூவ் பண்ணா அவ யாரும் உனக்கு தெரியுமா கேக்குறாங்க. பாசும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்ல. அவங்களும் ஆனா அவன் டேங்கோட அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணா உனக்கு கண்டிப்பா தெரியும் சொல்ல அப்படின்றாங்க. பாசும் எப்படியே பேசி அங்க மழுப்பிட்டு இருக்காங்க. ஏசிவும் என்ன நிறைய பேர் வந்து உங்களுக்கு தொலை கொடுக்குறாங்க கேட்க, பாசும் எல்லாம் உன்னால் தான், அது உனக்கே தெரியுமே, சரி நான் லேட்டா வரல ஆரம்பிக்கலாமா சொல்ல. ஏசிவும் ஆரம்பிக்கலாமே சொல்லிட்டு க்ளோரி கேம்ல போறான். இப்ப 2 பிளேயர் அங்க இருக்க புல்லட்டினை பார்த்துட்டு நிறைய பெரிய பெரிய கில்டுல இருந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ளூ ரெயினோட கில்டுக்கு போலாமா, ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்த சொல்ல. பக்கத்துல இருக்க பொண்ணு இல்ல இல்ல எனக்கு அவங்க ஷோட்டிங் தான் பிடிக்கும், நான் கில்டுல சேர போறேன் அப்படின்றா. அங்க ஸ்லீப்பிங் மோன் வந்துட்டு அந்த 2 கில்டுமே பெரிய கில்டு தான். ஆனா இப்ப இருக்க டாப் ஹாப்பி கில்டு உங்களுக்கு தெரியும்ல, இதுகிட்ட அவங்களும் ஹாப்பி கில்டா நான் அது கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்றாங்க. ஸ்லீப்பிங் மோனும் அப்ப லார்ட் கிரிமா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்க, அவங்களும் என்னது லார்ட் கிரிமா, அப்ப அந்த ஹாப்பி கில்ட லார்ட் கிரிமா தலைமை தாங்கிட்டு இருக்காரு, அந்த அன்ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டர் உள்ள லார்ட் கிரிமா, அவர் பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. இந்த சைடு ஏசி கட்டுறாங்க. போ பார்த்தா ஹாப்பி கில்டுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கான். போவோ தனால முடிஞ்ச அளவுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். அவனும் டஞ்சன் கோஸ்ட்ல உங்க பேர் வரணுமா, லார்ட் கேம் கூட விளையாடணுமா, எங்க கில்டுல சேருங்க, கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி போவும் பேசிட்டு இருக்க ஸ்லீப்பிங் மோன் வந்துட்டு அட நான் 2 பேரை கூட்டு வந்துருக்க சொல்லிட்டு 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏசி கிட்ட சிவமுச்சாங்க வந்துட்டு சரி எனக்கு டஞ்சன் ரெக்கார்டுக்கு போறமா கேட்க, ஏசிவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்றான். இப்போ ப்ளூ பிரிக் டைனி ஹாப்பி கில்ட் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் ஹாப்பி கில்ட் இந்த மாதிரி வந்துட்டே போச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை வர சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ளூ பிரிக்கோட கில்டு மாஸ்டரும் இல்ல நம்ம பப்ளிக்கா அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நம்ம பேர் தான் கெட்டு போகும் சொல்றான். டைனி ஹாப்பி கில்டு மாஸ்டர் என்ன பண்ண கேட்க, ப்ளூ பிரிக் கில்டு மாஸ்டரும் அவங்க அந்த டஞ்சனை பிரேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தனும் நீ அந்த கார்டியன் டீமனை பத்தி தானே பேசுற, ஒரு கில்டு லெவல் ஏத்தணும்னா அந்த கார்டியன் டீமனை அவங்க அழிச்சாதான் உண்டு. டைனி ஹாப்பியோட கில்டு மாஸ்டரும் அப்ப அந்த டைம்ல நம்ம வேலை காட்டலான்ற இத ப்ளூ ரிவரும் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க கேட்க, அவனோட கில்டு மாஸ்டரும் அப்ப என்ன நிலைமை வர இப்ப என்ன நிலைமை வர புரிஞ்சுக்கோ. பார்த்தா அங்க நிறைய கில்டுல இருக்க புது மெம்பர்லாம் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல நிறைய கில்டு அமைச்ச உள்ள வரவங்களும் இருக்காங்க. சூமுச்சாங்க அவங்கள பார்த்துட்டு அப்ப இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னே கேட்க, ஏசிவும் ஆமான்றான். இந்த சைடு அந்த கில்டு மாஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. அங்க போனது 20 பேர், ஆனா அங்க இருக்க 15 பேருமே நம்மளோட உளவாளிங்க தான். லார்ட் கேம் நீ கண்டிப்பா தோக்கதா போற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஏசி சொல்ல அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு உளவாளியும் ஆட அவன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான், என்னால தப்ப கூட சரியா செய்ய முடியல. ஏசி அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்க, அவனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் அட்டாக் பண்ற சொல்லிட்டு அவனு திருப்பி அட்டாக் பண்றான். இந்த சைடு லார்ட் கேம் சொல்ல அவங்களும் அதே மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்த உளவாளிங்களும் லார்ட் கேம் நான் நினைச்சதை விட ரொம்ப திறமையா இருக்காரு, அதுவும் இல்லாம யார் அந்த லார்ச்சர் இவ்வளவு திறமையா இருக்கா. இப்ப மத்தவங்களும் ஒன்னா காம்போ அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்த அந்த உளவாளிகளும் இவனுங்களா மனுஷனுங்களா இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த கார்டியன் டீம் அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தானுங்க, பார்த்தா இதை ஓட விட்டுட்டு இருக்கானுங்க. இது இவங்களுக்கு கஷ்டமான லெவலே கிடையாது, இது இவங்களுக்கு ஒரு கேமே கிடையாது. அங்க இருக்க மத்த உளவாளிகளும் இவனுங்களை எப்படி தடுக்கிறது, இப்படியே போச்சுன்னா அந்த பாஸ் அழிச்சிருவானுங்களே, எப்படியாச்சும் தடுக்கணுமே. இப்ப ஏசியும் சொல்ல அங்க இருக்க 2 பேரு அவன் பேச்சு கேட்காம அட்டாக் பண்ண போறாங்க. இதை பார்த்து ஏசியும் சிரிச்சுக்கிட்டே கில்டுல இருந்து அவங்களை கிக் அவுட் பண்றான். இதை மத்த உளவாளிங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்னது கில்டுல இருந்து தூக்கிட்டாங்களா. இந்த சைடு ஏசியும் அந்த கார்டியன் டீம் அடிச்சுக்கிட்டே நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்யாதீங்க அப்படின்றான். இது கேட்டு மத்தவங்களும் லார்ட் கேமுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க போல. இப்ப அந்த அனௌன்சரும் கார்டியன் டீம் ஹாப்பி கில்ட் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுது. இப்ப எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏசியும் மத்தவங்க கிட்ட உங்களை மாதிரி ப்ரோ பிளேயர் இல்லனா இந்த லெவல்ல முடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கான். இது கேட்டு மத்தவங்களும் பரவாயில்லைங்க ஆனா நாங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏசியும் சரி அடுத்து நீங்க இந்த கில்டுல இருக்க போறீங்களா இல்ல வெளியே போக போறீங்களா, உங்க சாய்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க. மத்த கில்டுல இருக்க லீடர்லாம் ஆட அந்த ஸ்பைஸ் அனுப்புறது ஒண்ணுமே வேலைக்காம போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏசியும் நீங்க இருங்க இல்ல கிளம்புங்க சாய்ஸ் கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. பார்த்தா ப்ளூ ரிவர் மட்டும் அங்க இருக்கிறான். ப்ளூ
ப்ளூ ரிவர் ஒரு புது கண்டியூஸ் பண்றதுனால ஏஷுக்கு யாருன்னே தெரியல. ஏஷுவன் எந்த கில்ட சேர்ந்தவன் கேட்க ப்ளூ ரிவரும் சரி உண்மையா சொல்லிட்டு ப்ளூ ப்ரூ கில்டுன்னு சொல்றான். ஏஷுவும் ப்ளூ ப்ரூ கில்டா அட ப்ளூ ரிவர் இது நீயான்னு கேட்க ப்ளூ ரிவரும் ஆமா டக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏஷுவும் உனக்கு உண்மையை மறைக்கவே தெரியாது கண்ணா, சரி எதுக்காக நீங்க வந்த? ப்ளூ ரிவரும் நான் எதுவுமே செய்வேனான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏஷுவும் எதுவுமே செய்ய வரலையா, சரி நான் ஒண்ணு சொல்றேன் அதே செய்ய சொல்லிட்டு தான் கில்ட்ல இருக்க மெம்பர் கிட்ட நம்ம கில்டுல வந்த எல்லா புது பிளேயருமே இவங்கிட்ட கேள்வி கேட்கலாம் சொல்றாங்க. இப்ப ப்ளூ ரிவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, புது பிளேயர்ல வந்து அவனை பிச்சு எடுக்கிறாங்க. மத்தவங்களும் என்னன்னு கேட்க ப்ளூ ரிவர் இதை நினைச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய கதை அப்படின்றான். மத்தவங்களும் எங்க போனாலும் இந்த லார்ட் கேம் வந்துட்டே இருக்கான், அவ உண்மையில யாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ளூ ரிவரும் அவ உண்மையில யாருன்னு சொன்னா நீங்களா ஷாக் ஆயிடுவீங்க, நம்பவும் மாட்டீங்க. மத்தவங்களும் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்றாங்க. ப்ளூ ரிவரும் லார்ட் கேமோட உண்மையான பேரு ஏச்சு. இது கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. என்னது எக்ஸலண்டரோட பழைய கேப்டன் காட் ஏச்சுவா? இது கேட்டு மத்த மெம்பர்ஸ்லாம் அப்ப நான் காட் ஏச்சு கூட சண்டை போட்டுக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்றாங்க. இன்னொருத்தனும் அப்ப நிஜமால லார்ட் கேம் காட் ஏச்சுவா? இது கேட்டு இன்னொருத்தனும் அமைதியா இருங்க, ஏசுங்கிறது ஒரு மனுஷன் தான், அவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவர் ஒரு மாஸ்டரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அவர் கண்டிப்பா நம்ம அழிச்சிடல அப்படின்றான். இது கேட்டு மத்தவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. திரணி கில்டு மாஸ்டரும் இது ஒன்னும் சிரிக்கிற விஷயம் கிடையாது, நம்மளோட 10வது சர்வர்ல யாராலுமே லெவலப் ஆக முடியல, அது ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க இருக்க எல்லா டஞ்சன் ரெக்கார்டையும் லார்ட் கிரீம் தான் வச்சிருக்காரு. அதுக்கு அர்த்தம் இங்க இருக்க எல்லா கில்டோட குழுமையும் லார்ட் கிரீமோட கையில இருக்கு. இவ்வளவு நாளைக்கு அவன் ஒருத்தன் சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தோம், ஆனா இப்போ ஒரு கில்டே உருவாக்கி இருக்கான். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து தான் இருக்க போறோமா நம்ம? இது கேட்டு மத்தவங்களுக்கும் வருது, இல்ல நாங்களும் அடிக்க போறோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அவர் திருட்டாரு, நாங்க திருப்பி எடுக்க போறோம் அப்படின்றாங்க. ப்ளூ ப்ரூ கில்டு மாஸ்டரும் அவங்கள நம்மளால பப்ளிக்ல அடிக்க முடியாது, எங்க டீம்ல சேர்ந்த ஆல் அக்கம்ப்ளிஷ்ட் ஒரு பிளேயர் ஹாப்பி கில்டுல சேர்ந்துட்டான், அவனை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும் தெரியும் அப்படின்றான். இது கேட்டு மத்தவங்களுமே ஆமா லார்ட் கிரீம் அழிச்சே ஆகணும், நம்மளுக்கான ரிவெஞ்ச் கிடைச்சே ஆகணும் அப்படின்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஆல் அக்கம்ப்ளிஷ்டிங் பிளேயரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேயர் எப்ப லார்ட் கிரீமையும் மத்தவங்களை கூப்பிடுவான் அவங்கள தாக்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இத ப்ளூ ரிவர் பார்த்துட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ள நம்மளோட கில்டு மாஸ்டர் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் அக்கம்ப்ளிஷ் எப்படியாச்சும் தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனுமே காத்திருக்க பின்னாடி இருக்க மத்த கில்டுலாம் நாங்க காத்திருந்தது போதும் அவன் அழிச்சுலாம் சொல்லிட்டு எல்லாருமே தாக்க வராங்க. இதை பார்த்து அந்த ஆல் அக்கம்ப்ளிஷ் பிளேயரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அவனை பார்த்து ப்ளூ ரிவர் மனசுக்குள்ள நல்ல வேலை செஞ்ச ஆல் அக்கம்ப்ளிஷ் இங்கிருந்து தப்பிச்சிரு அப்படின்றான். இதை பார்த்து எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேயருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு யாரோ இவங்களை தாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மத்த கில்டு எல்லாருமே சதறி ஓடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தப்பிச்சு போறவங்கள யாரோ தண்ணி கடியில நிறுத்திட்டு இருக்காங்க. இத மத்த மெம்பர்ஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மூச்சு அவங்க கூட மேல வரலையே, எப்படி தண்ணிக்குள்ளே இருக்காங்க? அங்க இருக்க இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் கேம்ல இருக்கு, அதோட பேர் தான் எனக்கு என்ன தெரியல, அந்த வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணா நம்ம தண்ணிக்குள்ளேயே சண்டை போடலாம் அப்படின்னு தான் தெரியுது. லார்ட் கேமும் மத்தவங்களும் தண்ணி கடியில இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு அங்க இருக்க மெம்பர்ஸும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டெக்னிக் யூஸ் பண்றப்ப மூச்சு வாங்குறதுக்கு லைட்டா மேல வந்தா போதும். ப்ளூ ப்ரூ கோட கில்டு மாஸ்டரும் இது ஒரு ப்ரோ லெவல் டெக்னிக் ஆச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ மத்த கில்டு மெம்பர்ஸ் கீழ இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்க லார்ட் கிரீமும் கிளீனிங் மிஸ்ட் அதாச்சும் சூம் வச்சாங்கன்னு. அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம வலைய விரிச்சா இவங்க நமக்கு வலைய வச்சிருக்காங்க, ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நாங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கும், நீங்க தான் மாட்டினது சொல்லிட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க பண்ற எல்லா அட்டாக்ல இருந்தும் தண்ணி கடியிலுமே லார்ட் கிரீம் தப்பிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு, தண்ணி கடியில கூட நாங்க பண்ற அட்டாக்க கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான்னு. கிளீனிங் மிஸ் அதாச்சும் சூம் வச்சாங்க ஏசியோ சேர்ந்து ஒன்னா தாக்கிட்டு இருக்காங்க. அதுல அங்க இருக்க எல்லா எனிமீஸ்மே சதறிட்டு இருக்காங்க. டைனி அட் கில்டு மாஸ்டரும் தண்ணி கடியில சண்டை போட முடியாது, சரி எல்லாரும் நிலத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து கிளீனிங் மிஸ் அதாச்சும் சூம் வச்சாங்க அட வெளியே போறீங்களா, உங்களுக்காக நான் ஒரு லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவளு ஒரு பெரிய அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்ல தண்ணிக்குள்ள இருந்தவங்க தண்ணிக்கு வெளியே சதறி விழுறாங்க. இரண்டு கில்டு மாஸ்டரும் ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா சொல்ல ப்ளூ ப்ரூ கில்டு சேர்ந்தவங்களும் அங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுமே கிட்ட வந்து ஹெல்ப் பண்றதுக்குள்ள திடீர்னு கில்டு மாஸ்டர் ஏஷு தண்ணிக்குள்ள இழுத்துறான். ஏஷு பார்த்தா அவங்க கிட்ட இருக்க ஒரு கிரனேட் ஆன் பண்ணி விட்டுட்டான். அதுல தண்ணிக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இப்ப மத்தவங்களும் அதே மாதிரி சுத்து போட ஏஷுவும் பார்த்துட்டு என்னது திருப்பி அடி வாங்க போறீங்களா சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். லார்ட் கேம் அதாச்சும் ஏஷு ஒரு டீம்மேட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏஷுவும் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காத ப்ளூ ரிவர் கிட்ட போ அப்படின்றான். அவனும் ப்ளூ ரிவர் பார்த்துட்டு லீடர் நீங்களா? ப்ளூ ரிவரோ நீதான் இப்ப இந்த கில்டுக்கு வந்துட்டு நான் ஒரு லீடர் கிடையாது சொல்லிட்டு அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு பார்த்து கிளீனிங் மிஸ் அங்க இருக்க எனிமீஸை சதற விட்டுட்டு இருக்கா. அதே டைம் லார்ட் கேமும் தண்ணி கடியில அங்க இருக்க எனிமீஸை சதற விட்டுட்டு இருக்காரு. ப்ளூ ப்ரூ கில்டு மாஸ்டருக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குன்னு வார்னிங் வருது. இதை பார்த்து அவனும் சரி நம்ம நிலத்துக்கு திருப்பி போவோம் சொல்லிட்டு அங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்களை பார்த்து ப்ளூ ரிவர் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். சூமுச்சாங்க அவங்கள தப்பிக்க விட போறேன்னு கேட்க ஏஷியும் பின்னாடி தோத்தவங்களை பார்த்துட்டு இப்போதைக்கு தப்பிக்கிட்டோம், இந்த சைடு தப்பிச்சவங்க எப்படி கஷ்டப்பட்டு நிலத்துக்கு போறாங்க. அங்க மேல பார்த்தா போவு மத்தவங்களை காத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தா அவனுங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. அவனும் நமக்கு தண்ணியில மட்டும் கண்டலடா, இங்குமே வலைய வச்சு வச்சிருக்காங்க, தப்பிச்சு ஓடுங்க அப்படின்றான். இப்போ போவு மத்தவங்களுமே அவங்க வந்தவங்கள சதற விட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சைடு கன்சில் லைட்டுமே தன்னோட பேரிஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஒரு மெம்பர் பெரிய அட்டாக் பண்ண போவோ அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். போ மட்டும் இல்ல அவனுக்கு டேங்குமே வந்து ஹெல்ப் பண்றா. அதுல அந்த பிளேயர் அங்க சதறி விழுறான். போவு அடடே தண்ணிக்குள்ள வந்துட்டாங்களே, சரி வா தண்ணிக்குள்ள போய் அடிப்போம்னு சொல்ல டேங்கு இல்ல தண்ணிக்குள்ள போவாத, அங்க ஒரு பாஸ் இருக்கு. போவு என்னது பாஸ் இருக்கா, அப்ப நம்ம அதை கண்டிப்பா அடிச்சவன் அப்படின்றான். டேங்கு கவலைப்படாத
தண்ணிக்குள்ள இருக்க பாஸ் நம்ம பக்கம் இருக்கிற பாஸ் அது ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ். இப்ப இந்த மாதிரி ஏசி கில்ட் ஆரம்பிச்ச விஷயம் அவனோட பழைய டீம் மேனேஜருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எக்ஸலன்ட் மேனேஜரும் அட அவன் திருப்பி கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. க்ளோரியில இருக்க ஊர் பேர் தெரியாத ரேண்டமான பிளேயர்ஸ் ஒன்னு சேர்த்து நீ ப்ரோ அலையன்ஸ்ல வரலாம்னு சொல்லிட்டு கனவு காணிட்டு இருக்கியா ஏச்சு. இந்த சைடு பாசும் நல்லாவே சண்டை போட்ட ஏசு நம்மளோட பேரை நீ நல்லா நாட்டிட்ட அப்படின்றா. ஏசுவும் இப்ப நம்ம அடிச்சதுக்கு அவங்க திருப்பி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பாசும் அப்ப நம்ம என்ன பண்றது கேட்க ஏசுவோன்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க இருக்க ஒரு கஸ்டமரும் மேனேஜர் எங்க வாங்க என் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். இது கேட்டு ஏசுவும் அதை சொல்லாமலே அங்க கிளம்புறான். ஏசு அங்க வேலை செய்த பார்த்து பாசு மனசுக்குள்ள ஒருவேளை எக்ஸலண்டார இவர் ஃபோர்ஸ் பண்ணாம இவர் இன்னும் அந்த க்ளோரி கேம்ல இருந்தாருன்னா இவங்க கிட்ட இனிமே பேட்டில் கார்டு 1 கேரக்டர் இருக்கும். இவன் ப்ரோ அலையன்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்பான். எக்ஸலண்டார இவனை ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா இவன் இந்த மாதிரி ஒரு நெட் கேஃபேல ஒரு சாதாரண மேனேஜர் இருந்திருக்க மாட்டான்ல. இதுக்காகவே நம்ம ப்ரோ அலையன்ஸ்ல போய் ஆகணும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.